ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்லாம் எப்படி போச்சு, எங்களுக்கு எப்படி போச்சுன்றது தான் இந்த மினி விலாகில் நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங்கோடு ஸ்டார்ட் பண்ணலாம். லீவில் பசங்க இருந்ததுனால கொஞ்சம் எட்ட முடியாத இடத்துலலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்கப்பான்னு கேட்டிருந்தேன். சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நான் அப்படியே அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு டெய்லி வந்து தண்ணி தொட்டு துடைக்கிறது தான். இருந்தாலும் தண்ணி ஊற்றி கழுவும் போது அது வந்து ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். நான் சோப்பு போட்டு கொடுத்தேன். தம்பி தண்ணி ஊற்றி நான் தள்ளி விட்றேம்மான்னாங்க. அப்படியே தள்ளி விட்டு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்யலான்ட்டு. யூசுவலாக வந்து எப்பயுமே நானே தான் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி போர் அடிச்சிருச்சு. சரி, அம்மா வந்திருந்தாங்க. "குடும்மா நான் செஞ்சு தரேன்" அப்படின்னு சொன்னாங்க. சரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் தான் தொட்டுக்க வச்சுருந்தோம். அன்றைக்கி சிக்கன் பிரியாணியும் கத்திரிக்காவும் பாஸ்மதியிலே செஞ்ச சிக்கன் பிரியாணி தான். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வீடியோ வந்து ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், லாங் வீடியோலையும் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. டெய்லி நம்மளே செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு அம்மா செஞ்சு கொடுக்குறத சாப்பிடும்போது ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அம்மா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு ஒரு 2-3 டேஸ் வந்து நல்லா போச்சுங்க. உங்களுக்கெலாம் எப்படிங்க இந்த லீவ் போச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நியூ இயரில் வந்து என்னென்ன ரெசல்யூஷன்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து பெருசா என்ன ரெசல்யூஷன் எடுக்கலைங்க. எப்பயுமே இந்த வெயிட் லாஸ் பண்ணணுன்றது இதெல்லாம் தான் எல்லோரும் சொல்கிறது. அதே மாதிரி தான் நானும் நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு. இப்போ பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே தம்மில் வச்சுட்டோம். அன்றைக்கி நைட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எப்போ பார்த்தாலும் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு சேஞ்சுக்கு வந்து பிரியாணியாக சாப்பிட்றலாம். வேலையும் முடிஞ்சிடும், பாத்திரமும் கம்மியாக செலவாகும். பிரியாணி தாங்க ஈஸியான வேலை மற்ற டிஷ்ஷை பார்க்கும்போது. இது அடுத்த நாள் மதுரைக்கு தான் போனோம். மதுரைக்கு வந்து மதுரையில் அம்மம்மா வீடு இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு மதுரைக்கு போயின்ட்டு அம்மாவோட சேர்ந்து அங்கே தான் போனேன். அப்படியே அம்மாவுக்கும் கொஞ்சம் நோன்பு பர்ச்சேசிங்லாம் இருந்துச்சு. சரி அப்படியே அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம். எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சித்தி, பெரியம்மாலாம் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே வந்தோங்க. ட்ரெயினில் தான் போயிருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி போனது. அதுவும் காலையிலே போனப்போ நல்ல பனி வேறு இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு வந்து ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பாட்டி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து ராஜ்மஹால் தாங்க வந்திருந்தோம். அந்த புது ராஜ்மஹால் வந்து நான் போனதில்லை. சரி அந்த கடைக்கே போவோம், அங்கே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கலெக்ஷன்லாம். சித்திலாம் ஆல்ரெடி எடுத்திருந்தாங்க. அதனால் சொன்னனால அங்கேயே போயிட்டு கொஞ்சம் சாரீஸ் வாங்கிட்டு அப்படியே 2 சுடிதாரும் எடுத்துகிட்டு வந்திருந்தோங்க. அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் என்னென்ன வாங்கியிருந்தேன்றது. அப்படி நீங்கள் அங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுங்க சாரீஸ் எல்லாம். இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சிலே சாஃப்ட் சாரீங்க. நான் ரொம்ப ஒர்க் வச்ச சாரீலாம் ஜாஸ்தி விரும்ப மாட்டேங்க. அம்மாவும் எடுக்க மாட்டாங்க. சாஃப்ட் சாரீஸ் தான் நாங்கள் மோஸ்ட்லி எடுப்போம். ஏன்னா அதெல்லாம் வாங்கி வேஸ்ட்டாக அப்படியே பீரோலே இருக்கும். ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணுவோம், 2, 3 தடவை. அதுக்கப்புறம் கட்டவே மாட்டோம். இந்த சாரீஸ் வந்து ஒரு பாந்தினி டிசைன்ல 4 வந்துருந்துச்சுங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலான்னு இதோட இந்த விலாக் வந்து முடிஞ்சிருச்சுங்க. நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.